ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் கிரிப்டோ மார்க்கெட் கண்டிஷன் பற்றியும் ஒரு சில நம்ம குரூப்பில் போட்ட அப்டேட்ஸ் பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட் ரொம்ப நாளாக பேரிஷ்லேருந்து கொஞ்ச நாளாக தான் அப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆல்ட் காயின்ஸ் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிட்காயின் டாமினன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கான அறிகுறி. ஏன்னா அரௌண்ட் 60 பிட்காயின் டாமினன்ஸ் லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. அந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்ட் காயின்ஸில் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான அறிகுறி. ஸோ இங்கேருந்து நல்லா வந்து ஃபாலோ ஆகி 55 நோக்கி வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. 60க்கு கீழே பிட்காயின் டாமினன்ஸ் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான். ஸோ கரண்ட் ட்ரெண்ட் கிளியர் புல்லிஷ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தீரியம். ஸோ எத்தீரியம் டார்கெட் என்ன, எத்தீரியம் எவ்வளோ போகும்? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஏன்னா எத்தீரியம் நம்ம $2000 அந்த ரேஞ்சிலேருந்தே நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு கீழேயும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இது ஏன் இந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னா, எப்போவுமே பிட்காயின் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் பிட்காயின் பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணோம், அடுத்து எத்தீரியம் பண்ணோம், அடுத்து மற்ற ஆல்ட் காயின்ஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் மூவ் ஆகும். இதுலேயே இன்னும் பர்டிகுலராக கூட மூவ் ஆகும். அதாவது நம்ம டெலகிராம் குரூப்பில் ரீசெண்டாக நான் வந்து போட்டிருந்தேன், பிளாக் செயின் காயின்ஸ்லலாம் ஃபண்டு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் கூட மூவ் ஆகும். அதாவது ஓன் பிளாக் செயின் காயின்ஸு, மீம் காயின்ஸில் மூவ் ஆகும், அடுத்து எக்ஸ்சேஞ்சு காயின்ஸில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப நாள் இருக்கீங்கன்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், என்னடா எக்ஸ்சேஞ்சு காயின்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒன் பை ஒன்னாக அப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பிளாக் செயின் காயின்ஸ்லாம் அப் ஆகிட்டு இருக்கு, மீம் காயின்ஸ்லாம் அப் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து கூட மூவ் ஆகிறதுக்கு பாசிபிள் உண்டு. ஐ மீன் ப்ரீவியஸாக இந்த மாதிரிலாம் மூவ் ஆகிருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தீரியம் கிளியர் புல்லிஷ். முக்கியமாக $4700 டச் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஹை லெவல் பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் டவுட். இதுலேருந்து டவுன் ஆகிருமா ஆர் அப் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் மார்க்கெட் புல்லிஷ் தான். கண்டிப்பாக அப் ஆகிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டி இருக்குது. பெருசாக இனி வந்து டவுன் ஆகாது. மேபி பாசிபிள் என்னென்னா, இந்த ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால யூஸ்வலாக அந்த ஆல் டைம் ஹை ஏரியாவில் ஒரு லிக்விடிட்டி கிராப் நடக்கலாம். லிக்விடிட்டி கிராப்னால் இந்த ஹைக்கு மேலே எப்படினாலும் எல்லாரும் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் எடுத்து போட்டிருப்பாங்க, சரியா? ஏன்னா இது ஆல் டைம் ஹை ஏரியாவில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட் வரும். ஸோ அந்த ஏரியாவில் போய் ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் நடத்திக்கிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நிற்கிற ஏரியாவிலேருந்தே ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் கிளியர் அப் தான். ஸோ அதனால் ட்ரேடிங் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. எத்தீரியம் ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா $6000 கண்டிப்பாக ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இப்போ உள்ள கண்டிஷன் படி. ஸோ ஃபைனல் டார்கெட் வந்து $8000 வரைக்கும் கூட எத்தீரியம் போகலாம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் தான் 4000, 6000, 8000. ஸோ இந்த மாதிரி இந்த லெவலில் கூட ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இந்த புல் மார்க்கெட்டில் வந்து இருக்குது. ஆனால் டைம் எடுக்கும். அதுக்கு முன்னாடி ட்ரேடிங்லாம் பண்ணும்போது அடிக்கடி ஸ்டாப் கட்டு இதெல்லாம் வந்து நடக்கிறது பாசிபிலிட்டி உண்டு. மெதுவாக தான் வந்து போகும், சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் காயின்ஸ். ஸோ ஆல்ட் காயின்ஸ் வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண தொடங்கலை. ஆல்ட் காயின்ஸ்னால் இந்த எத்தீரியத்தை தவிர, ஐ மீன் பிட்காயினை தவிர உள்ளது எல்லாமே ஆல்ட் காயின்ஸ் தான். இருந்தாலும் எத்தீரியத்தை தவிர உள்ள ஆல்ட் காயின்ஸ்லாம் பெருசாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போ பண்ண தொடங்கலை. ஆனால் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் எடுத்தால் போதும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தா தெரியும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, போன வாரம் கிளியர் புல்லிஷ், இந்த வாரம் கிளியர் புல்லிஷ். இது என்ன மார்க்கெட் கேப்னா, பிட்காயினும் எத்தீரியமும் ரிமூவ் பண்ணி அதை தவிர உள்ள மற்ற காயின்ஸோட மார்க்கெட் கேப். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட்டிங். ஸோ இந்த பிரேக் அவுட் நடக்குதுன்னா கிளியராக தெரிஞ்சுக்கலாம் மற்ற ஆல்ட் காயின்ஸில் வந்து ஃபண்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாமே எத்தீரியம் ஆல்ட் ஹை லெவலில் நிற்கிது, இதுதான் ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஏரியாவில் நின்றுருக்கு. சப்போஸ் இந்த ஏரியாவில் பிரேக் அவுட் பண்ணி போகுதுன்னா சூப்பராக வந்து மற்ற ஆல்ட் காயின்ஸ் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா ஃபண்டு ஃப்ளோ ஆக தான் இந்த சார்ட்டம் வந்து மூவ் ஆகும். ஸோ அதேமாதிரி ஓவரால் மார்க்கெட் கேப்பும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $4 trillion வந்து ரீச் ஆயாச்சு. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா போன புல் மார்க்கெட்டை விட தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ போன புல் மார்க்கெட்லாம் 3 trillion தான் ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த புல் மார்க்கெட்டில் 4 trillion போயாச்சு. இன்னும் கூட 5, 6லாம் வந்து ஈஸியாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஜஸ்ட் இப்போ தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகிருக்கு. இனி தான் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி போகும். அதே மாதிரி பிட்காயினை தவிர உள்ள மார்க்கெட் கேப்பும் கிளியர் புல்லிஷ். ஸோ ஃபண்ட் வந்து
மற்ற ஆல்ட் காயின்ஸ்லேயும் மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறத இதை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ட் காயின் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா தைரியமாக வந்து ஹோல்டு பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் வந்து நம்ம காயின்ஸ் நம்மளோட போர்ட்ஃபோலியோ மூவ் ஆகும். அதேமாதிரி நம்ம குரூப்லலாம் ஒரு சிலர் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ மூவ் ஆகலை அப்படின்லாம் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ டிசைன் பண்ணும்போது, அதாவது போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணும்போது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த மாதிரி டிவைட் பண்ணி பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எத்தீரியம் வாங்கினா நமக்கு எப்படினாலும் தெரியும் 2-3 மடங்கு தான் மேக்ஸிமம் போகும், அதை தாண்டி போகாதுன்னு தெரியும். அதே மாதிரி லைட் காயின் வாங்கினாலும் இந்த மாதிரி தான். அதாவது டாப் காயின்ஸ் வாங்கினா பெருசாக போகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனாலேயே எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அந்த லார்ஜ் கேப் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் சின்ன சின்ன லோ ப்ரைஸ் காயின்ஸில், ஸ்மால் கேப் காயின்ஸில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா ஏன் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆசை தான். 2 மடங்கு 3 மடங்குன்னு எடுக்காமல் நம்ம ஹோல்டு பண்ணியிருக்க காயின் ஒரு 10 மடங்கு 20 மடங்கு, ஏன் 50-100 மடங்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி போயிட்டுனா நமக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்குமே, நல்லா ஏர்ன் பண்ணிடலாமே, அந்த ஆசையில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த லார்ஜ் கேப் காயின்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சின்ன சின்ன காயின்ஸுக்கே முக்கியத்துவம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதனால தான் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, லார்ஜ் கேப் காயின்ஸ்லாம் மூவ் ஆகும்போது ஸ்மால் போர்ட்ஃபோலியோ காயின்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்குது. சரியா? ஸோ ஆனால் யூஸ்வலாக உண்மைப்படி நீங்கள் ப்ராப்பராக போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, லார்ஜ் கேப் காயின்ஸ்லேயும் கொஞ்சமாக வைக்கணும், மிட் கேப் காயின்ஸ்லேயும் கொஞ்சமாக வைக்கணும், ஸ்மால் கேப் காயின்ஸ்லையும், அதாவது எல்லாத்துலேயும் பிரித்து நீங்கள் வந்து போட்டிருந்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகி வந்துட்டுருக்கும். அந்த அந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறதுனால தான் கொஞ்ச நாள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் இது பெர்மனண்ட் கிடையாது. ஃப்யூச்சரில் வந்து ஃபண்ட் வந்து ஸ்மால் கேப் காயின்ஸுக்கு மூவ் ஆகும். அந்த டைம் நமக்கு நல்லா வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனல், யூடியூப் சேனல் பார்க்குறீங்கன்னா மஸ்ட்டு நம்ம டெலகிராம் குரூப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்க. 2 குரூப் இருக்குது. ஸோ 2 குரூப் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கூகுளில் போய் tamilcrypto.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், tamilcrypto.com. ஸோ இதில் என்னோடய அஃபிஷியல் பேஜஸ், யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இது மூலமாக நம்ம டெலகிராம் குரூப்ஸ் எந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னா, நிறைய ஃபேக் குரூப்ஸ், ஃபேக் லிங்க்ஸ், அந்த ஃபேக் யூசர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து டெலகிராமில் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி புல் மார்க்கெட் டைமில் நிறைய புதுசாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, புது யூசர்ஸ்லாம் வந்து கிரிப்டோக்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்களாம் வந்து டெலகிராம்லாம் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களாம் உள்ளே வராங்கன்னா அவங்களெல்லாம் வந்து ஸ்கேமர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி ஏமாற்றுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் தயவுசெய்து அஃபிஷியல் யூடியூப் சேனல் இந்த நம்ம குரூப்ஸில் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாரும் உங்களை பர்சனலாக வந்து கான்டாக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், ஆர் சம்திங் இந்த மாதிரியெல்லாம் வந்து என்னோடய நேம்லேயோ ஆர் நம்ம வேறு யார் நேம்லேயோ நம்ம யூடியூபர்ஸ் நேம்லலாம் வந்து கான்டாக்ட் பண்ணாலாம் தயவுசெய்து ரிப்ளை பண்ணிடாதுங்க. உங்களை ஒருத்தங்க தேடி வந்து பேசினாலே ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? சரி, ஓகே. நம்ம டெலகிராம் குரூப்பில் அடுத்து இன்னும் ஒரு சில அப்டேட் போட்டிருந்தேன். ஓகேபி காயின் பற்றி போட்டிருந்தேன். சரியா? இனிமேல் வந்து நான் வந்து மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்குன்னா நிறைய போஸ்ட் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வரும். கிரிப்டோ ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி வந்து ஓகேபி காயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் $45 $140 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது என்ன ஓகேபி காயின் அப்படின்னா, பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஓகேஎஸ் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சோட ஓன் காயின். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய எக்ஸ்சேஞ்ச் தான். ஒரு காயின்ஸும் வந்து ஒவ்வொரு புல் மார்க்கெட்லேயுமே அவங்களோட காயின் வந்து நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணியிருக்கு. ஆனால் ஏன் இந்த அளவுக்கு அவங்களாம் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, அவங்க காயின்ஸை வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பைனான்ஸ் காயினுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக பெருசாக வந்து எந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச் காயின்ஸும் இது வரைக்கும் இல்லை. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இருக்குது, நிறைய அவங்களுக்கு காயின்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் காயின் மட்டும் தான் இப்போ வரைக்கும் டாப். நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம வந்து அதை காயின் பற்றி சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக $1000 போகும் அப்படின்னு. இப்போ வரைக்கும் ஒரு அரௌண்ட் $850 இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக ஈஸியாக $1000 கிராஸ் பண்ணி போகும். நல்ல ஒரு பொட்டன்ஷியல் உள்ள காயின். ஆனால் அதே மாதிரி வேறு எதுவும் காயின்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு நிறைய காயின்ஸ் இருந்தாலும் இல்லை. ஸோ அதேமாதிரி ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஃபியூ டாலர்ஸில் இருக்குது, அதோட கம்மியாக இருக்குது. பெரிய அளவு உள்ளலாம் காயின் கிடையாது. அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேஎஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவங்களோட ஓன் காயினை பை பண்ணி பர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து டோட்டல் சப்ளை வந்து 21 மில்லியனாக வந்து ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க. அதாவது பிட்காயின் மாதிரியே வந்து லோ சப்ளையில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து ப்ரைஸ் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா அப்பாகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதோட அறிகுறி தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இன் ஃப்யூச்சர்லேயும் வந்து இந்த காயின் வந்து நல்லா வந்து போகும். சரியா? எத்தீரியம் ஹோல்டர், நான் எத்தீரியம் ஹோல்டர். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டாப் மார்க்கெட் கேப் காயின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்
பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா பிட்காயின் அப்பு, எத்தீரியம் அப்பு, டாப்பில் உள்ள எல்லா காயின்ஸுமே நல்ல ஒரு மூமெண்ட். ஆனால் ஸ்மால் கேப் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் சோகமாக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதோட இதுதான் இது. அடுத்து வந்து முக்கியமாக நான் வந்து கேட்டிருந்தது, நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், லைட் காயின் பற்றி கேட்டிருந்தேன். ஸோ லைட் காயின் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து மூமெண்ட்டே இல்லையே ஏன் அப்படின்னு. ஸோ உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் காயினும் வந்து எத்தீரியம் மாதிரி ஒரு பழைய காயின் தான். ஆனால் இந்த காயினுக்கு வந்து அந்தளவு ப்ரொமோட்டர்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2-3 இன்ஸ்டியூஷன் மட்டும்தான் ETF அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் லைட் காயின் எத்தீரியத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான இன்ஸ்டியூஷன், வேல்ஸு எல்லாரும் வாங்கி குமிச்சு மார்க்கெட்டை வந்து அந்த காயினை வந்து அப் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதே முக்கியத்துவம் வேறு நிறைய காயின்ஸுக்கு வந்து இன்ஸ்டியூஷன், வேல்ஸ்லாம் வந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இருந்துருமா, அப்போ மற்ற காயின்ஸ்லாம் வந்து பெரிய லெவலெலாம் போகாதா அப்படின்னா இல்லை. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா ETF அப்ரூவல். ETF அப்ரூவலுக்கு நிறைய காயின் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அப்ளை பண்ண இதுவும் செக்யூரிட்டி கமிஷன் வந்து வெயிட்டிங்கில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த அப்ரூவல்லாம் வந்து யூஎஸில் வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த காயின்ஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃப்யூச்சரில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த ETF அப்ரூவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபைனல் டேட் அதாவது இந்த மாதம் ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இந்த டைமில் வந்து ETF அப்ரூவல்லாம் நிறைய காயின்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அடா, ஹச்பார், லைட் காயின், எக்ஸ்எல்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எது காயின்ஸுக்கு அப்ரூவல் கிடைக்குன்னு இப்போதைக்கு ஷூராக சொல்ல முடியாது. ஆனால் நிறைய காயின்ஸுக்கு வந்து அப்ரூவல் வந்து இந்த டைம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அமெரிக்காவே வந்து கிரிப்டோ அடாப்ட் பண்ணி ரிசர்வில் கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி அவங்க பெருசாக சப்போர்ட் பண்ணாதனால தான் வந்து பார்த்திங்கன்னா XRPக்கெலாம் பல வருஷமாக லாஸ் சூட் வந்து போயிட்டே இருந்து. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கமிஷனும் வாபஸ் வாங்கிட்டாங்க, ரிப்பிளும் வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்துகிட்ருக்கு யூஎஸ் சைடை பொறுத்த வரைக்கும். ஸோ இதனால் அந்த நிறைய காயின்ஸ் வந்து ஃபியூச்சரில் ETF வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படி ஒன்ஸ் வந்தாங்கன்னா வேல்ஸ் இன்ஸ்டியூஷன்லாம் அந்த காயின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? ஸோ கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரியா? ஓகே கைஸ், இதுதான் வந்து கரண்டாக உள்ள மார்க்கெட் கண்டிஷன். ஸோ இனி யூஎஸ் மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓவரால் வந்து கிரிப்டோ வந்து இப்போ வரைக்கும் புல்லிஷாக தான் இருந்துகிட்ருக்கு. எல்லா காயின்ஸுமே வந்து நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சரில் பண்ணும். இப்போதைக்கு டாப் ஆல்ட் காயின்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஃபால் ஆக இப்போ வந்து 59.20 சம்திங்கில் இருக்குது. கிளியராக வந்து ஒரு 58க்கு கீழெல்லாம் போகும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேப்ஸ்லேயும் மூமெண்ட் வந்து வர தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக போன புல் மார்க்கெட்லலாம் அரௌண்ட் 55 இந்த லெவலில் தான் நம்ம வந்து ஆல்ட்டு காயின்ஸில் சின்ன காயின்ஸ் மூமெண்ட்லாம் வந்து தெளிவாக வந்து தெரிய தொடங்கிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கொஞ்சம் ஏர்லியராகவே மூமெண்ட்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். அரௌண்ட் 55லாம் போகும்போது அக்ரெசிவான மூமெண்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 55 அண்ட் பிலோ போகும்போது சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் நின்றுட்டுருக்கு. எத்தீரியம் இந்த மாதிரி நிறைய காயின்ஸ்லாம் இதேமாதிரி லைட் காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நின்றுட்டுருக்கு. இந்த ஏரியாவில் கரெக்ஷன் எடுக்குதா அப்படி இல்லைனா டைரெக்டாக பிரேக் அவுட் பண்ணி போகுதா அப்படிங்கிறது இன்னும் 1 or 2 டேஸில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.